வணக்கம். சினி மினி பிரதீப் ரங்கநாதன் பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞரின் பெயர். டிராகன் படம் எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? பிரதீப் ரங்கநாதன் நடித்த இந்த திரைப்படத்தை முதல் நாளன்றே திரையரங்கில் போய் மக்களுடன் அமர்ந்து நான் பார்த்தேன். இந்த அளவுக்கு இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகரா அப்படின்ற மாதிரி எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டானது. இதில் என்னென்னா, ஏற்கனவே லவ் டுடே படம் மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது. லவ் டுடே படத்திலேயே எந்த அளவிற்கு அவர் ஆழமான முத்திரையை பதித்து மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது நமக்கே தெரியும். தொடர்ந்து அதை தக்க வைத்து அப்படின்றது இல்லையா, அது சினிமாவில் சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது ஒரு தடவை ஒரு படத்தில் நடிக்கலாம், அது ஹிட் ஆகிரும். அதற்கு பிறகு அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைப்பது அப்படின்றது இல்லையா, அது மிகப்பெரிய பொறுப்புணர்வு அப்படிங்களா. அந்த பொறுப்புணர்வை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு தன்னுடைய ஆழமான முத்திரையை படம் முழுக்க, படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து உச்சகட்ட காட்சி வரை மிகவும் அருமையாக ஆழமாக டிராகன் திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் பதித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்போ ஹூ இஸ் திஸ் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு வரும்போது, இவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக சில தகவல்கள். இவர் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், அதில் என்ஜினியரிங் படிப்பு படித்தவர். என்ஜினியரிங் படித்து பட்டம் பெற்று வெளியே வந்த பிறகு குறும்படங்கள் பலவற்றை இவரே நடித்து படத்தொகுப்பு செய்து இயக்கியிருக்கிறார். அந்த குறும்படங்கள் அனைத்தும் இவருக்கு நல்ல பயிற்சியாக அமைந்திருக்கின்றன அப்படின்றது ஒன்று. அந்த குறும்படங்களை பார்த்தவர்கள் இவருடைய திறமையை கைதட்டி பாராட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இவர் இயக்கிய ஒரு குறும்படம், ஷார்ட் ஃபிலிம், வாட்ஸ்அப் கதை. அந்த வாட்ஸ்அப் கதைன்ற குறும்படம் 2015ஆம் ஆண்டு அவர் இயக்கி நடித்திருக்கிறார். அந்த வாட்ஸ்அப் கதையை பார்த்த வெல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், அவரும் ஜெயம் ரவியும், இவங்க 2 பேரும் அதை பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி. பிரதீப் ரங்கநாதனுடைய டேலண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரதீப் ரங்கநாதன் ஒரு திறமையான நடிகர், இயக்குனர், படத்தொகுப்பாளர் அப்படின்ற மாதிரி அவங்க உணர்ந்தாங்க. அந்த உணர்வின் மூலம் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு தான் கோமாளி. அந்த திரைப்படத்தை பிரதீப் ரங்கநாதன் இயக்கினார். ஜெயம் ரவி கதாநாயகனாக நடித்தார். அந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்றல கேமியோ, அதில் பிரதீப் ரங்கநாதன் வந்தார். பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக கோமாளி திரைப்படம் அமைந்தது. அதற்கு பிறகு அவர் இயக்கிய திரைப்படம்தான் லவ் டுடே. லவ் டுடேயை பொறுத்தளவில் எந்த அளவிற்கு அவர் தன்னம்பிக்கை உள்ள இளைஞராக இருந்திருந்தால், தான் படம் முழுக்க அந்த கதாபாத்திரத்தில் மிக அருமையாக நடித்து மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெற்றிருப்பார். அப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருந்ததுன்றது ஒன்று. அதற்கு பிறகு அவருடைய அந்த தன்னம்பிக்கையையும் மாறுபட்ட கதை அறிவையும் உணர்ந்த பட நிறுவனம்னு ஒன்று இருக்குல்ல, ஏஜிஎஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், அவங்க உணர்ந்து இப்படிப்பட்ட வாய்ப்பை துணிச்சலாக அவருக்கு தந்ததுன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. உண்மையாகவே அந்த தயாரிப்பு நிறுவனத்தை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். பிரதீப் ரங்கநாதன் இயக்கிய ஆப், ஏபிபி, ஆப் பிராக்கெட்டில் ஏ, அப்பா அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுதான் லவ் டுடே திரைப்படத்திற்கான அடித்தளம். அந்த ஷார்ட் ஃபில்மை எப்படிப்பட்ட கதையை வைத்து பிரதீப் ரங்கநாதன் இயக்கி இருந்தாரோ, அதை முழு நீள திரைப்படமாக மீண்டும் பிரதீப் ரங்கநாதன் இயக்கினார். அந்த படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் மக்களுக்கு மிகவும் பிடித்திருந்தன. அதனால தான் கோமாளி திரைப்படத்தை எந்த அளவிற்கு மக்கள் விரும்பி ரசித்தார்களோ, அதே அளவிற்கு லவ் டுடே திரைப்படமும் மக்களிடம் போய் சேர்ந்தது. லவ் டுடே திரைப்படம் வந்த உடனே பிரதீப் ரங்கநாதனை எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன்னா அவர் ஆன் ஸ்க்ரீனில் வராருல படம் ஃபுல்லாகவே. ஆஃப் ஸ்க்ரீனில் அதுக்கு முன்னாடி, ஆன் ஸ்க்ரீனில் இந்த படத்தில். அப்படிமா ஆன் ஸ்க்ரீனில் வரும்போது பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த இயல்பான நடிப்புன்னு இருக்குல்ல, அதை செயற்கைத்தனம் இல்லாமல், சினிமாத்தனம் இல்லாமல், கேஷுவலாக அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த விதமான மிகை நடிப்பும் இல்லாமல்
அவர் நடித்த அந்த விதம் இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் யார் இந்த இளைஞன், யார் இந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பரவலாக பேச ஆரம்பித்தார்கள். பட உலகில் பிரதீப் ரங்கநாதன் என்ற பெயர் பரவலாக உச்சரிக்கப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. அதனால தான் இப்போ வந்து அஸ்வத் மாரிமுத்து இந்த திரைப்படத்தை இயக்கி இருந்தாலும் டிராகன் திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடிக்கிறார் அப்படின்னு வரும்போதே ஆரம்பத்திலிருந்தே இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உண்டானது, பட உலக ரசிகர்கள் மத்தியில் உண்டானது. அந்த எதிர்பார்ப்பை 100% பிரதீப் ரங்கநாதன் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்றது தான் பெருமைப்படக்கூடிய ஒரு தகவல். கோமாளி திரைப்படத்தில் இடம்பெற்ற பைசா நோட்டு, ஹை சொன்ன போதும் இந்த 2 பாடல்களையும் பிரதீப் ரங்கநாதன் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களுக்கு இசையமைத்தவர் ஹிப்காப் தமிழா. ஹிப்காப் தமிழா இசையமைப்பில் அந்த 2 பாடல்களும் மக்கள் மத்தியில் பரவலாக வரவேற்பை பெற்றன. லவ் டுடே திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் 5 பாடல்களை எழுதியிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். அந்த 5 பாடல்கள் என்ன? சாச்சிட்டல அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எந்த அளவிற்கு ஹிட் பாடலாக அமைந்தது, அந்த பாடலை எழுதியவர் பிரதீப் ரங்கநாதன். அதற்கு பிறகு என்னை விட்டு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் மக்களிடம் வரவேற்பு பெற்ற பாடல், அந்த பாடலை எழுதியவர் பிரதீப் ரங்கநாதன். அதற்கு பிறகு பச்சை இல அப்படின்ற அந்த பாடல், அது எந்த அளவிற்கு ஹிட் பாடல் என்பது உங்களுக்கே தெரியும். அந்த பாடலையும் இவருடைய விரல்கள் தான் எழுதின. மாமா குட்டி அந்த பாடலையும், புஜ்ஜி கண்ணா அப்படின்ற பாடலையும், இந்த 2 பாடல்களையும் கூட அவர் தான் எழுதியிருக்கார். ஒரு படத்தில் 5 பாடல்கள் எழுதுவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பிரதீப் ரங்கநாதன்ட்டு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் படும்போதே அவர் நடிச்சிருக்காரு, எடிட்டிங் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு படங்களில் பணியாற்ற வந்த பிறகு படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார், படத்தை இயக்கியிருக்கிறார், பாடல்களை எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு இளைஞனிடம் எந்த அளவிற்கு மாறுபட்ட பல திறமைகள் இருக்கின்றன அப்படின்றல. திறமைகள் இருக்குன்றது பெருசு கிடையாது, அந்த திறமைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாக்கி அதை முறையாக பயன்படுத்தி தள்ளி போகாமல், தள்ளி வைக்காமல், உடனுக்குடன் தன்னுடைய அந்த அறிவுன்றல நாலேஜ் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவது, செயல்படுத்தி காட்டுவது அப்படின்றது இல்லையா, அதை பிரதீப் ரங்கநாதன் மிக அருமையாக செய்து கொண்டு இருக்கிறார். அதான் அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம். இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து டேலண்ட் இருக்கலாம், அந்த டேலண்ட்டு வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தாமல் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்றது யாருக்கு தெரியும்? பிரதீப் ரங்கநாதன்ட்டு இந்த டேலண்டெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ நமக்கு உணர்கிறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம பாராட்டுறோம், நம்ம அவரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறோம், இல்லாட்டி அவரை புகழ்ந்து எழுதுகிறோம், இல்லாட்டி அவரை பாராட்டி பேசுகிறோம். அப்படின்னா இந்த டேலண்டெல்லாம் வந்து அவர் செயல் வடிவத்துக்கு வெளியே கொண்டு வர்றதுனால தானே, வெளியே கொண்டு வந்ததுனால தான் நமக்கு தெரியுது. அதனால் இத்தனை திறமைகள் இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் பட உலகில் பேசப்படும் நபராக இருப்பதற்கு காரணம் அவரிடம் இருக்கக்கூடிய மாறுபட்ட ரசனை, அதற்கு பிறகு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை, தன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை உடனடியாக செயல் வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம், இதெல்லாம் தான் அவர் பட உலகில் பேசப்படும் நபராக இருப்பதற்கு காரணம். இப்போ வந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். அதனால் வந்து பேசப்படும் நபராக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதனை பற்றிய பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த விஷயங்களை இங்கு கூறினேன்.